அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு துலாம் ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான முறையில SWOT analysis படி என்னது strength, weakness, opportunity, threat. SWOT analysis அப்படிங்கிற ஒரு முறையில் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது 2026 நாளாக பிரிக்க போகிறோம். ஒன்று உங்களோட பலம் என்ன 2026, அப்புறம் பலவீனம் என்ன, அடுத்து இந்த வருடத்தைய வாய்ப்புகள் என்ன, கடைசியாக தடைகள், இந்த வருடத்தில் நமக்கு வரக்கூடிய தடைகள் என்ன. இதுக்கு வந்து SWOT analysis சொல்லுவாங்க. கார்பரேட்டில் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை இந்த 2026 துலா ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பலன்களில் நம்ம புகுத்த போகிறோம். இந்த அணுகுமுறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீ வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதக கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். சொன்னபடியே இந்த 2026 மிக முக்கியமான ஒரு வருடம் துளாராசியை பொறுத்த வரைக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வருடத்தைய கிரக நிலைகளை பார்த்துடலாம். இந்த வருடம் வந்து முழு முதற் சுப கிரகமான குரு பகவானோட பெயர்ச்சி மற்றும் ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அதுல இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி, அதாவது 2/6/2026 அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போய் உச்சமாக போற. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அது 10ஆம் இடமா வரும். 10ல குரு வந்தா பதவி பறி போகுமே, என்ன நடக்கும், கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். அப்புறம் சனி பகவான் இந்த வருடத்தைய பெரிய பெயர்ச்சிகள் எதுவும் இல்லைன்னா கூட நட்சத்திரம் மாறுறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம், அதாவது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த ஒரு நட்சத்திர பெயர்ச்சி மட்டும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நடக்கு சனி பகவானுக்கு. அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இந்த வருடத்துல கடைசியில தான் நடக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இதுவும் ஒரு நல்ல பயிற்சி தான். உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்லை. அப்ப இந்த வருடமே ஒரு நல்ல வருடமா தொடங்க போகுது. முடியும் போதும் நல்ல வருடமா தான் முடியுது துலா ராசியை பொறுத்த வரைக்கும். அதுல முதல்ல இந்த வருடத்தைய பலம் என்ன, மிகப்பெரிய பலம் என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். உங்களோட வேலை, தொழில், எதிரிகள், இது எல்லாமே மிகச்சிறந்து, அதாவது எதிரிகள் மிகச்சிறந்து விளங்காது, எதிரிகள் அழிவாங்க. 6ஆம் இடம்ங்கிறது கடன் நோய் எதிரிகளை குறிக்கும். கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கடன் குறையணும்னா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு வகையில அதிர்ஷ்டசாலியா மாறணும். அதன் அடிப்படையில் இந்த வருடத்தை ஆரம்பத்துல இருந்து, அதாவது ஜனவரி பிப்ரவரியில இருந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த குரு உச்சமானதுக்கு அப்புறம் இன்னுமே நல்லா இருக்குங்க. நிறைய பேர் அதான் ஒரு சந்தேகத்துல இருக்கீங்க, 10ல குரு வருத பதவி பறிப்பு வருமோ, அப்படிலாம் கிடையாது. பதவி மாற்றம் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார். உங்கள எத்தனை பேருக்கு பதவி போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. ஒரு 40% பேருக்கு வேணா பதவி போயிருக்கலாம். ஆனா மீதி 60% பேருக்கு பதவி மாறி இருக்கும், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், புதிய புதிய விஷயங்கள்ல போய் ஜெயிச்சிருப்பாங்க. நிறைய அந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது ஒரு ஸ்லேடை, இது ஒரு 10ல குரு வந்தா பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு அப்படியே ஒரு ஸ்லேடைக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதனால இதை வந்து முழுமையா நீங்க எடுத்துக்க வேண்டாம். பொதுவா இந்த வருடத்தைய குரு பெயர்ச்சியில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு குரு பகவான் உச்சமடைகிறார். அது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். அது எல்லா ராசிக்குமே சொல்றேன். அதுவும் துலா ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறதுனால உங்களோட வேலை, தொழில், அந்த உழைக்கக்கூடிய இடம், அதாவது தொழில் அந்த இடம் இருக்கு இல்லையா, நம்மளோட இப்போ வேலை செய்றீங்க அப்படின்னா ஆஃபீஸ், தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த கடையோ இல்ல குடோனோ இல்ல ஃபேக்டரியோ ஏதோ ஒன்று, அது வந்து உங்களை இன்னும் அதிகமான பண சம்பாத்தியத்தை நோக்கி இழுத்துட்டு போகும் அப்படிங்கறதான் விஷயம். இந்த வருடத்தோட மிகச்சிறந்த பலமே உங்களோட கடன் நோய் எதிரிகள் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து சனி பகவான் 6ல சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில அதே சேலஞ்சஸ், அதே ஓட்டம், அதே தவிப்பு, அதே ஆதங்கம் இப்படியே தான் போயிட்டு இருக்கு இல்லையா. இது இந்த குரு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முழுமை அடையும். இந்த பிரச்சனைகள்ல இருந்துலாம் நம்ம வெளியில வருவோம். முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. அடுத்தது வேலையில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் வேலையை மாற்றணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ப்ராப்பர் ரெகக்னிஷனே எனக்கு இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம், அதாவது 2026 6வது மாசத்துக்கு அப்புறம் ஒரு பதவி உயர்வு, அது பதவி மாற்றம்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 10ல குரு வந்தா பதவி மாறும் அப்படின்னு நீங்க வந்து உங்களோட ராசிக்கு நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நீண்ட நாள் நான் வேலை செய்யறேன், தொழில் எதுவும் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். உங்க ஜாதகத்துல அதுக்கு கொடுப்பனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் தொழில் செய்யறதுக்கு ஒரு பலமான வருடம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். இது என்னங்க 10ஆம் இடத்துக்கு குரு வந்து திருமணம் நடத்தி வச்சிருவாரா? ஆமா, 10ஆம் இடத்துல இருக்கிறதோட அவர் 2ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா. குடும்பத்தை, புது குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி இந்த குடும்பம் அப்படிங்கிறதுல குழந்தை அப்படிங்கிறது வரும். கல்யாணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாத துளாராசி தம்பதிகளுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருடம் ஒரு ஏந்தலா, அதாவது ஒரு ஐசிங் ஆன் தி கேக், நல்ல தசையும் நடக்குது. இந்த வருடம் நமக்கு வந்து குரு உச்சமாகிறது, 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பம் எக்ஸ்டெண்ட் ஆகும், குடும்பம் விரிவடையும், ஒரு புதிய உறுப்பினர் நம்ம குடும்பத்துக்குள்ள வருவார் அப்படிங்கறதா விஷயம். இதெல்லாம் இந்த வருடத்தோட பலம் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பலவீனம்னு எதுவும் இல்லையா? பலவீனம் இருக்கு, சின்னதா சில பலவீனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான்
சொந்த ஊரை விட்டு வெளியில நம்மளை போக வைப்பார். அடிக்கடி நிறைய பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள் நம்மளை வந்து பர்ன் அவுட் பண்ண வைக்கும். அதாவது வேலை பளு அதிகமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், தூக்கம் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த 5-6 வருஷம் பொட்டன்ஷியலான growth எதையுமே நீங்க பார்க்கல. அதுதான் உண்மை. எல்லா துளாராசிக்காரர்களுக்குமே இருக்கு. ஒரு 80% பேருக்கு. அப்போ அந்த பொட்டன்ஷியல் growth வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போட வேண்டியிருக்கும். ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த வருஷம் உருவாகுது. அப்போ நம்மளோட சக்தியையும் மீறி உழைக்கும் போது, நம்ம சக்தியையும் மீறி ஓடும் போது கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக தானே செய்வோம். அது மட்டும்தான் இந்த வருடத்திய பலவீனம். இது அப்படியே எங்க ரியாக்ட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்ல, உடல் நலத்துல. அப்போ இந்த உடல் நலத்துல கூடுதல் அக்கறை மட்டும் செலுத்தணும். அதுதான் இந்த வருடத்திய உங்களோட சின்ன பலவீனம். அடுத்தது இந்த வருடத்திய வாய்ப்புகள் என்னலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி நல்ல மனிதர்கள் நமக்கு வருவாங்க, நல்ல சூழல்கள் அமையும். உதாரணத்துக்கு இவ்வளவு நாள் நம்மளை சுத்தி டாக்ஸிக்கான மனிதர்கள் இருந்தாங்க. அதாவது இன்டென்ஷனோட நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களோட ஹெல்ப்புக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு ஒரு மோசமான நேரம் வரும்போது நம்மளை கலட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த வருடம் மாறும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய நட்பு எங்கேயாவது ஒரு இடத்துல மலரும் நமக்கு. அதே மாதிரி தொழில் கூட்டாளிகள் நல்லவங்களா நமக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை கிடைக்கும். இதெல்லாம் வந்து வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் மேஜரான விஷயம் வந்து நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வருடத்திய துளாராசிக்காரர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக இந்த திருமணம், குழந்தைகள், புதிய தொழில், புதிய வேலை, இது எல்லாமே வாய்ப்புகள் தான். இது பெரிய முயற்சிகளே இல்லாம ஒரு சின்ன எஃபர்ட்ல இல்லை எப்படியோ நம்ம போட்ட அந்த அப்ளிகேஷன், எப்பவோ போட்ட முயற்சியினால இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த மிராக்கிள் கூட நமக்கு நடக்கும். அதனால தான் சொல்றேன், இந்த மனிதர்கள், புதிய மனிதர்கள் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுப்பாங்க. அதனால யாருமே வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்காதீங்க. இன்ட்ரோவர்ட்னா யாரு கூடயும் பேசாம அந்த ஒரு புதிய நட்பை வளர்த்துக்காம இந்த வருடம் இருக்காதீங்க. துளாராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், ஒரு புதிய நட்பின் மூலமா புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு புதிய மனிதரின் மூலமா, புதிய சூழலின் மூலமா நமக்கு ஒரு வெற்றிக்குண்டான, ஒரு growthக்குண்டான ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியா இல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கு. அடுத்தது கடைசியா தடைகள் என்னலாம், த்ரெட், இந்த வருடத்திய தடைகள் என்ன? இதை நான் வந்து நேரடியா தசாபுத்திய சொல்லிடுவேன். காரணம் என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் நன்மையா இருந்தா கூட மோசமான தசாபுத்திகள் நமக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால அனுபவிக்க முடியாது. இப்போ நான் சொன்ன இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளால அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு துரதிஷ்டமான திசைகள் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ சனி திசையோ, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ நடந்து இந்த 3 பேருக்கும் மோசமான பாவிகளோட பார்வை, சேர்க்கை அல்லது வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எதுவுமே பெருசா நடக்காது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு கர்மாவோட, மோசமான ஒரு கர்மாவோட காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவனமா உங்களோட வாழ்க்கையை கச்சிதமா நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பை, அதாவது இந்த வழுக்கு தரையில நம்ம நடக்கும்போது ரொம்ப கவனமா கால் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த நேரம் நடக்கணும். ஆனா இது வந்து வெறும் ஒரு 5% பேருக்கு தான் இருக்கும். எல்லாரும் பயப்பட வேண்டாம். ஐயோ எனக்கு சனி தசை நடக்குது, நான் அப்போ எனக்கு பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். இது எல்லாருக்கும் இல்ல. அதான் சொல்றேன், ஒரு 100 துளாராசிக்காரர் இருந்தாருன்னா ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ தான் இந்த மோசமான எல்லாமே சேர்ந்து வர்றது. சனி தசையும் நடக்கும், அவர் கெட்டும் போயிருப்பாரு, செவ்வாய் கூடயும் சேர்ந்திருப்பாரு, ராகு கூடயும் சேர்ந்திருப்பாரு, செவ்வாயோட வீட்லயும் இருந்திருப்பாரு. ஸோ எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா அது இருக்கும். இப்படிலாம் எல்லாருக்கும் இருக்காது. அது 10க்கு ஒரு 4-5 பேருக்கு தான் இருக்கும். அடுத்தது மத்தியமமா இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ குரு தசை அல்லது சனிக்கு நல்ல கிரகங்களோட தசை. உதாரணத்துக்கு புதனோட வீட்லயோ அல்லது சுக்கிரனோட வீட்லயோ, குருவோட வீட்லயோ இப்போ சனி இருந்து உங்களுக்கு தசை நடத்துற, நீங்க எல்லாம் மிடிலுக்கு வந்துருவீங்க, மீடியம்க்கு வந்துருவீங்க. யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர தசை. ஆப்வியஸா உங்களோட ராசிநாதன். ஈவன் நீங்க லக்னத்துக்கும் சாதகமா சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தான் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் இந்த வருடத்துல. அதே மாதிரி புதன் தசை நடக்கிறவங்க ஆப்வியஸா உங்களோட பாக்கியாதிபதி அவர் தான். அடுத்தது வளர்பிறை சந்திர தசை நடக்கிறவங்க, குரு வந்து உச்சம் பெற்று தசை நடக்கிறவங்க. இப்போ குரு சில பேருக்கு உச்சமாயிருக்கும், அவங்களுக்கு பெருசா எந்த தீமையும் கிடையாது. ஏன்னா இந்த வருடம் குரு உச்சமாகிறாரு இல்லையா, அப்போ இந்த வருடம் வந்து அவங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். இதை நான் வந்து ஒரு சம்மரைஸா நான் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் இந்த வருடத்துல சுக்கிர தசை, புதன் தசை, உச்ச குருவோட தசை நடக்கிறவங்க, மீடியமா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க, சுபர்களோட பார்வை பெற்ற சனி தசை, குரு தசை, இதெல்லாம் வந்து மீடியம்ல நீங்க வந்துருவீங்க. குரு வந்து இந்த இடத்துல உச்சமா இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கணும். அடுத்தது மோசமான திசைகள் நம்ம பார்த்தோம். சனி வந்து பாத்தீங்கன்னா எந்த சுபகிரகத்தோட பார்வை சேர்க்கை வீடுகள்லயும் இருக்க மாட்டாரு. அதே மாதிரி பாபகிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றிருப்பாரு. செவ்வாயும் நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாயும் இதே மாதிரி சனியோட வீட்டுல, சனியோட பார்வையில இருந்தாலும் அதுவும் மோசமான அமைப்பு தான். மற்ற எல்லா திசைகளுமே மீடியமா வந்துடும். ராகு திசை, கேது திசை, சந்திர திசை, இதெல்லாம் மீடியம் தான். இதுல உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த வருடம் புத்தாண்டு நல்ல காலகட்டம். துளாராசியில நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் இது பொருந்தும். மற்றபடி சின்ன தான தர்மங்கள்ல நீங்க ஈடுபடும் போது இந்த 6ஆம் இடத்து சனியோட வீரியம் நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும் பாசிட்டிவா. அடுத்த ஒரு 3 வருடமே உங்களோட வாழ்க்கை மிகச்சிறந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது
ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.